புலம்புற டாஸ்கில் அதுக்கு அடுத்ததாக சாண்ட்ரா வராங்க. சாண்ட்ரா வந்து 70,000 ஏர்ன் பண்ணுறாங்க புலம்பிட்டு. ஃபாஸ்ட்டாக புலம்பி முடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு கானா வினோதனா வராரு. அவரும் நிறைய புலம்புறாரு. அவர் ரொம்ப காமிக்கலாக புலம்புறாரு. புலம்புறதே ரொம்ப காமெடியாக இருந்தது. நிறைய வந்து திவாகர் பற்றி தான் பேசினார். பேசி புலம்பிட்டு அப்புறமா என்ன சொன்னாருன்னா, அந்த மாதிரி இன்னும் 2 வாரம் இருப்பேன் பிக் பாஸ் இந்த வீட்டில் அப்படின்னு அந்த பேசும்போது இடையில சொல்கிறாரு. ஸோ இப்போ வரைக்கும் அவர் வந்து மணி எடுக்கணுங்கிறத மைண்டில் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. பேசும்போது அந்த கேஷுவலாக பேசுகிற ஃப்ளோவில் தான் அவர் சொல்கிறார். இன்னும் 2 வாரம் இருப்பேன் பிக் பாஸ் இந்த வீட்டில் அப்படிங்கிறத பேசுகிறாரு. கேட்கும்போது உண்மையிலே பாவமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு 85,000 90,000 ஏர்ன் பண்ணார். ஏர்ன் பண்ணிவிட்டு வெளியில் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு கட்டு கொடுத்து உள்ளே போட சொன்னார். ஈவன் திவாகரை கூட கூப்பிட்டாரு. ஐயோ வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. இப்போ திவாகர் வரல அப்படின்னோடனே அங்கே இருந்துட்டு சபரின்னு நினைக்கிறேன், அவர் நல்ல மனுஷன் தான், நீ ரொம்ப ஓவராக பண்ணாத போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமா திவாகரும் வந்தாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு கட்டு போட்டாங்க. திவ்யாவை கேட்டப்போ திவ்யா சொன்னாங்க, நான் என்னோட பணம் எடுத்துகிட்டு வந்து உன்னை சொல்லி போடணும்னு வச்சுருக்கேன், அதனால் நான் போடலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டார் அவரும். எல்லாரும் ஆளுக்கு ஒரு கட்டு போட்டுட்டு செமையாக என்ஜாய் பண்ணாங்க. அடுத்தது சபரி தான் நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு வந்து திவ்யா தான் வருவாங்க புலம்புற டாஸ்க்லன்னு. பட் சபரி அதுக்கு மிஞ்சி புலம்பிட்டாரு. 1,05,000 வாங்கிட்டாரு. பயங்கரமாக புலம்புனாரு. அப்புறமா என்னையும் புலம்ப வச்சு எனக்கு புலம்புறா கேட்குறதுக்கு ஆளே இல்லை பிக் பாஸ், நீங்கள் தான் என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். சொன்னோன்னே இது எப்படி 1,05,000 இருக்குது அப்படின்னோடனே பிக் பாஸ் சொல்கிறாரு, உங்களோட சூப்பர் புலம்பலுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் 5,000 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக திவ்யா உள்ள வராங்க. திவ்யா வந்து புலம்பி 1 lakh வாங்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து டாப்பர் யாருன்னா சபரி தான். ஏன்னா எக்ஸ்ட்ரா 5,000 டிப்ஸ் வரைக்கும் வாங்கிட்டாரு. திவ்யாவும் புலம்பி கரெக்டாக அந்த 1 lakh வாங்கிட்டாங்க. அதில் தான் அமௌண்ட் இவ்வளோ தூரம் ஜாஸ்தியானது. இனிமேல் தான் அவர் பெட்டி எடுக்கிறது லைவில் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், புலம்பல் டாஸ்க் ஃபுல்லாக பார்த்தீங்களா? யாரோட புலம்பல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.